என் பேர் சாய்ரா பானு. நான் பிஎல்ஏ 2. நான் ஆக்சுவலா நான் மகாராஷ்டிரா. நாங்க வந்து இங்க செட்டில் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு. உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா சார்? எங்களுக்கு எல்லா பாதுகாப்பு இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு, எல்லாமே எங்களுக்கு சிஎம் சார் தான் பண்ணி கொடுத்துருக்காரு. எங்க 1000 ஓட்டு எல்லாமே சிஎம் சார் இருக்குது. சரி, இல்ல மராட்டிய மொழி பேசுறீங்க, இங்க தமிழ் தான் பேசுறாங்க. சிலவங்க சொல்றாங்க இங்க வந்து மத்த மொழி பேசுறாங்க, குறிப்பா மலையாளம், கன்னடம், மராட்டியம் பேசுறவங்க பாதுகாப்பு இல்லைங்கிறாங்க. பாதுகாப்பு இருக்குங்களா? எங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. ஸ்டாலின் ஆட்சி தொடரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அடுத்த கவர்மெண்ட் நம்ம சிஎம் கவர்மெண்ட் தான். அந்த மாதிரிதான் இருந்தது. எந்தவித அசம்பாவிதம் எதுவும் கிடையாது. எல்லாமே எங்களுக்கு வந்து தடை இல்லாம கிடைச்சது. எப்படி பாக்குறீங்க? மத்த மீட்டிங்களுக்கும் டிவிகே மீட்டிங்கும் டிஎம்கே மீட்டிங் என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? கூட்ட நெரிசல்ல எதுவுமே ஒரு ஏற்பாடே இல்லாம அந்த மாதிரி தான் டிவிகே மீட்டிங்ல நடந்தது. இங்க வந்து பக்கா ஏற்பாடு இருக்கு. நம்ம பஸ் போடுறதுக்கான இடம், அதே மாதிரி எப்படி எங்களை கூட்டிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி கொண்டு போய் விட்டுருவாங்க. அரசியல்லையா சினிமால நான் வந்து சூர்யா. நீங்க எப்படி பாக்குறீங்க? சூர்யா வந்து அகரம் ஃபவுண்டேஷன் பண்றாரு, இதெல்லாம் பண்றாரு, அரசியலுக்கு வரல. ஆனா விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவங்க விருப்பம். அவர் வந்து இப்போ அகரம் ஃபவுண்டேஷன் நடக்கிறது வந்து அவ்வளவா பாமர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்களா தேடி படிக்க வைக்கிறாரு. மார்க் அதிகமா எடுத்து படிக்க முடியாத பிள்ளைங்களை பார்த்து கஷ்டப்பட்டு அப்படி இருக்கவங்களுக்கு படிக்க வைக்கிறாரு. ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரா விஜய்? ஆல்ரெடி ஏற்படுத்திட்டாரு. ஆனா கரூர் கணக்கு போற 1/2 மணி நேரத்துல போயிட்டாரு. யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாங்க. நான் ஒண்ணு சொல்ல, பின்னாடி இன்னொருத்தர் இன்னொன்னு சொல்லுவாங்க. என்ன வேணாலும் சொல்லலாம். என்ன நடந்ததுங்கிறது அங்க இருந்தவங்களுக்கும் தான் தெரியும். நடக்கும்போது நாங்களே வீட்டுல இருந்தோம். யாரும் அந்த எங்களுக்கு தேவையில்லை அந்த மீட்டிங், அதனால நாங்க போகல. விஜய் இருக்கிறாரு. என் பையன் பேரே விஜய் தான். ஆனா விஜய் கோட் போட மாட்டோம் நாங்க. போட மாட்டாங்க. சும்மா கட்சியில இருக்கலாம், படத்து போக்குற அதெல்லாம். ஆனா ஓட்டு போட மாட்டாங்க. ஒருவே வந்து மக்களுக்கு வந்து செய்யறது வந்து இவர் வர மட்டும் லேடிஸ் எல்லாம் இவ்வளவு துணிச்சலாம், எல்லாமே துணிச்சலாம் வெளியே வர்றாங்க. இவ்வளவு ஆர்வமா வந்துருக்கு, எல்லாமே செய்யறாங்க, பிடிக்கிறாங்க. எல்லாமே அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. எங்க அண்ணன் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப வந்து பணம் வரவும் செலவு லேடிஸ் கிட்ட எல்லாமே இருக்குது. கண்டிப்பா வெற்றி அவருதான். வெற்றி வந்து எங்க அண்ணாதான். யாருமே வர முடியாது, அது வேஸ்ட் தான். சரியா? யாரு வந்தாலும் 0-0-0 தான். நாமும் தான் ஒண்ணாகும். பாதுகாப்பு இருக்குதாங்க? இப்ப மாநாடுலாம் வர்றீங்க, குறிப்பிட்ட மாநாடுலாம் பாதுகாப்பு இல்லைங்கிறாங்க. ஜம்முன்னு இருக்குங்க அண்ணா. அக்கா சொல்லுங்க. ஜம்முன்னு இருக்குதுங்க அண்ணா. சொல்லுங்க, இருக்குதுங்களா? பாதுகாப்பு இருக்குங்க, எல்லாமே இருக்குங்க. விஜய் பார்த்து திமுக பயப்படுறாங்க? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. திமுகனால யாருனாலும் விழவே மசக்கவே முடியாது. எல்லா வீட்லயும் ஒரு விஜய் இருக்காரு, விஜய் சொல்றாரு. அப்படியெல்லாம் இல்லைங்க. எங்க வீட்டுல ஸ்டாலின் தான் இருக்கிறாரு. ஆமா. விஜய் ரசிகர்கள் யாராவது இந்த பக்கத்துல இருக்கிறீங்களா? யாருமே இல்லைங்க. யாருமே இல்லைங்க. ஆனா விஜய் ரசிகர்களா இருந்திருக்கீங்களா? கிடையாது. பேரவே பிடிக்காது. இல்ல, அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி இல்லைங்க. அரசியல் வேறங்க, ரசிகர்ங்கிறது வேற. ஆனா இதே மாதிரி பெண்கள் கூட்டம் இருக்குது, அவங்க பேசுறதெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன கருத்து? டிவிகே மீட்டிங்ல பெண்கள் பேசுவாங்கல்ல, அதாவது வந்துங்க அதுதாங்க அரசியல் பத்தி தெரியாம பேசுறாங்க அவங்க. அரசியல் வேற, ரசிகங்கிறது வேற. ஒரு இல்லைங்க, நாங்களாதான் வந்தோம். நாங்க ஸ்டாலின் பாப்போம்னு வந்திருக்கிறோம். அவ்வளவு. அடுத்து ஸ்டாலின் வந்தா 2000 தான் கொடுப்பாரு. விஜய் வர்ற பயத்துல தான் 5000 கொடுக்குறாங்க. அது ஒண்ணு கிடையாது. அப்படியே எங்களுக்கு புரியலைங்க. அதுதான் அரசியல்ல வந்து முதலே கொடுத்தா தடுத்துடுவாங்க. அதுக்காக
இப்ப முதல்ல போட்டாங்க, இல்லைன்னா இதையும் நிறுத்திடுவாங்க. அதுக்காக எல்லா தொகுதியிலும் ஸ்டாலின் தான்.